வணக்கம், வெல்கம் டு கன்னடி கரண்ட் ரிவ்யூஸ். நீங்க நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, விஷ்ணு விஷால் செல்வராகவன் நடிச்சு வெளியிருந்திருக்கிற ஆரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஆரியன் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு டிவி லைவ் ஷோ நடத்திட்டு இருக்கு. அதுல ஒரு ஹீரோ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பார்வையாளர் வராரு, அதுதான் செல்வராகவன். அவர் கையோட கன்னோட வராரு. கன்னோட அப்படியே அந்த ஷோவே ஹைஜாக் பண்ணிடுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் சுட்டு செத்துறாரு. சுட்டு சாவதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் சுட்டு சாவறேன், அதே மாதிரி இன்னும் 5 பேர் சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாரு. அப்படியே நம்ம டைட்டில் கார்டை போடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் விஷ்ணு விஷால். அவரோட போலீஸ் அதிகாரியா இருக்காரு. அவர் அப்பாயின்ட் பண்றாங்க இந்த கேஸ்ல. இந்த மீதி 5 பேரும் எதுக்கு சுட்டு சாவ போறாங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம். சோ பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா படத்துல பெருசா ஒண்ணுமே இல்ல. உண்மையிலே சொல்றேன், படத்துல ரசிக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. இப்ப நெகட்டிவிட்டிஸ்க்கு வருவோம். நெகட்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா, இந்த படம் இப்ப நான் சொன்ன கதை இந்த படத்தோட முழு கதை மட்டும் இல்ல, இந்த படத்தோடைய 3/4 மணி நேரம் கதையும் தான். அதுக்கப்புறம் கதையே இல்ல, அது மட்டுக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. வில்லன் கேரக்டர் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர் அதை விட வீக்கா இருந்துச்சு. எந்த கேரக்டருமே சரியாக வடிவமைக்கல. படத்தை ரொம்ப நேரம் ரொம்ப பிடிச்சி ட்ராக் பண்ணிட்டே இருந்தாங்க. கதையே சரியா இல்ல. ஸ்கிரீன் பிளே அதை விட சுத்த மொக்கையா இருந்துச்சு. அப்புறம் படத்தோட டைட்டில் கார்டு முடிஞ்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அப்புறம் ஒரு ரொமான்டிக் சில சீன்ஸை காமிப்பாங்க. ஹீரோ ஹீரோனுக்கு என்னென்ன இதனால டிவோர்ஸ் ஆக போகுது, பிரச்சனை என்னன்ட்டு காமிப்பாங்க. அதுக்கு மேல சூற மொக்கையா இருந்துச்சு. ஒத்துமொட்ட படத்துக்கும் அதே காம்படிஷன் ஆச்சு. ஏன்னா இந்த படம் ஒரு மொக்கைனா அது ஒரு சூற மொக்கை, ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா மனசுல நிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. படத்துல மனசுல பதிய மாதிரி ஒரு சீன் கூடமே இல்ல, எல்லாமே மொக்கையா தான் இருந்துச்சு கதையே. சோ இந்த படத்தை யாரு போய் பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல ரேட்டிங் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்க போற ரேட்டிங் இதுக்கு எங்க ரேட்டிங் கொடுக்கறது, ஏதோ உங்களுக்கு ஏதோ விஷ்ணு விஷாலுக்காக பாவம் பார்த்து ஒரு 5 தரேன், 5 out of 100. இந்த படத்தை போய் யார் போய் பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். யார் வேணாலும் போய் பார்த்துட்டு படத்தை நல்லா கழுவி ஊச்சிட்டு வரலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். படம் ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு இந்த காது ஒண்ணு சொல்லிச்சு, இந்த காது ஒண்ணு சொல்லிச்சு. அதெல்லாம் தெரியுமா? இந்த இடது பக்கம் காது என்ன சொல்லிச்சுன்னா, வேறாண்டா சாமி எந்திரிச்சு போயிடுறா தேட்டர் விட்டு எந்திரிச்சு போயிடுறா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த வலது பக்கம் காது என்ன சொல்லிச்சு, செஞ்சு உட்காந்துடுறா, நீ விமர்சனம் பண்ணோம், இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும், யூடியூப் சேனல் வச்சிருக்கல, அதனால உட்காடுறா அப்படின்னு சொல்லிச்சு. நான் இந்த பக்கம் காதை விட்டுட்டு இந்த பக்கம் உங்களுக்காக கேட்டு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த படத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க எனக்காக. ஓகே, தேங்க்யூ.